ஏய், என்ன பார்த்துக்கிட்டே இருக்கா? யாரா நீ? சந்திரன் இனி உங்கள் வழியில் வரமாட்டான். நீங்களும் இனி அவன் வழியில் வரக்கூடாது. ஓ, எனக்கு காம்ப்ரமைஸ் சொன்னா பிடிக்காது. சண்டை தான். என்ன ஜெயிச்சுட்டு அவன் வழியில் போக சொல்லு. சமாதானம் பேச அனுப்பியிருக்கான். ஹலோ, அவனை பற்றி தப்பாக பேசாத. என் அண்ணன் சொல்லி நான் அவனை பார்க்க வரல. அவன் தம்பியா நீ? தம்பி, நீ நல்லா ஆடி பாடி என்னை சந்தோஷப்படுத்திட்ட. பதிலுக்கு நான் ஆடி பாடி உன்னை சந்தோஷப்படுத்தி உன் கணக்கை சரி பண்ணுனா நீ உயிரோடு இருக்க மாட்ட. போயிடு. சரி, பார்க்கலாம். என் அண்ணனை காப்பாற்ற எனக்கு தெரியும். நீ பத்திரமா இருந்துக்க. வர்றேன். ஏய், நான் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆயிட்டேன்னு உன் அண்ணங்கிட்ட சொல்லிடாத. நாளைக்கு அவனே தெரிஞ்சுக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ, ரூம் நம்பர் 108. லெஃப்ட் சைட். ஓகே. அண்ணா ரொம்ப வலிக்குதா? டாக்டர் கூப்பிட்டு வருவா? ஆனாப்பா. வாங்க தம்பி. என்னாச்சுண்ணே? அதான் அண்ணன் சொன்னாரே, திருந்த முடியாது, விட மாட்டாங்கன்னு. நீங்கள் தான் கேட்கல. 1 மாதம் அறுவாடை கீழே போடுன்னு சொன்னீங்க. போட்டேன். எடுத்துட்டானுங்க. யாருண்ணே? பூபாலை நாங்கள் ஷூட் பண்ணோம்ல, பதிலுக்கு அவன் செய்யலை. நான் எப்படி? என்ன மன்னிச்சிருங்கண்ணே. அடவிடுப்பா, அதான் இன்னொரு கால் இருக்கே. என்ன நீ சொன்ன இந்த 1 மாதத்தில் இனி என்னென்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியலை. அண்ணனுக்கு இந்த உண்மை தெரிய வேண்டாண்ணே. யார் வேலை இது? யாரா வெட்டினது? ஏன், யாரா வெட்டினா தான் கால் போகுமா என்ன? அப்ப என்னதான் நடந்துச்சு? ஆக்சிடென்ட்டு. ஆக்சிடென்ட்டா? ஆமாம், நல்ல வேலை பின்னாடி இருந்த என் ஒய்ஃபுக்கு ஒன்றும் ஆகலை. பார்த்து ஓட்டக்கூடாதா? கண்ணை கீழே வச்சதுலேருந்து ஒவ்வொரு நிமிஷமும் நான் பயந்துக்கிட்டே இருக்கேன் தெரியுமா? கவனமா இருங்கடா. யாருக்கும் எதுவும் ஆகாது. முதல்ல நீ வீட்டுக்கு கிளம்ப. பார்த்துக்கடா. சரிண்ணா. இந்திரா, ஒரு காஃபி. என்ன? என்ன நீ இன்னைக்கு கிச்சனில் ஒரே தடபுடலாக இருக்கு? என்ன விஷயம்? என்ன திடீர்னு? என் பேரு இந்திரா. தெரிஞ்ச விஷயம் தானே? உங்க அண்ணன் சொன்னாரு. ஹலோ. என்ன சந்திரன், இன்னைக்கு அமாவாசையா? பொட்ட மாதிரி வீட்டில் இருக்கா? உன் வலது கையோட வலது காலை நான் தான்டா எடுத்தேன். நீ வந்து வாங்கிக்கிறியா இல்லை பார்சல் அனுப்புவா? தைரியம் இருந்த ஆட்டத்துக்கு வாடா, ஆடலாம். இவ்வளவு வேகமா நீ இப்ப எங்க போற? முதல்ல வண்டியை திருப்புன. மாஸ்டர் கால் ஆக்சிடென்ட்ல போல வெட்டிட்டாங்க. தெரியும். வெட்டுப்பட்டவரே ஏன் உங்ககிட்ட உண்மையை மறைச்சாரு? நீ இந்த மாதிரி எதுவும் தப்பு பண்ண கூடாதுன்னு தானே சொன்னா கேளுண்ணா ப்ளீஸ். பெத்த நாயுடு பத்தி உனக்கு தெரியாது. இதுதான் நீ திருந்த லட்சணமா? நான் எதையும் கேட்கிற நிலைமையில இல்ல. என்ன மாதிரி ஆளுங்க திருந்தணுமா வேண்டாமாங்கிறத எதிரி தாண்ட முடிவு பண்ணும். Hello, control room, AP9, PQ9, black Chevrolet car, catch it. பாத்தியா,
திருந்தணும்னு நினைச்சா இதான் நடக்கும். தம்பி, அண்ணனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாமே. ஆமாண்ணே, நான் தான் அவன் எந்த தப்பும் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி ஐஜிக்கு மெசேஜ் அனுப்பி அவனை ஸ்டேஷனில் வைக்க சொன்னேன். பஞ்சக்கோட்டா ஸ்டேஷனில் தான் இருக்கான். வாங்க போலாம். இந்த விஷயம் தெரியாம உண்மையிலே போலீஸ் அரெஸ்ட் பண்ண நினைச்சு ரஞ்சனி நம்ம ஆளுங்களும் ஸ்டேஷன்ல போய் அண்ணனை கூப்பிட்டு வர போயிருக்காங்கப்பா. என்ன மாட்டி ஓட்டுவாங்க அவனை கண்டுபிடிச்சிங்களாடா? அதான் வேலைக்கு ஆகாது. கீ கொடு. எந்துக்குறா கொடுக்குறியா இல்லையா? தப்பு மேல தப்பு பண்றாங்கண்ணே. முதல்ல அவங்களை நிறுத்த சொல்லுண்ணே. சொல்லுண்ணே. உனக்கு தெரியாது, இப்படிதான் தப்பிக்கணும். இல்லாட்டி காலம்புரை ஜெயில கஷ்டப்படணும். முதல்ல நீ வீட்டுக்கு போ. இன்னும் 1 மணி நேரத்துல உன்னை வெளியே கொண்டாந்துருவானே. உன்னை அரெஸ்ட் பண்ண சொன்னதே நான் தான். வாங்க தம்பி. இல்லண்ணே, அதுக்கு இல்லண்ணே, நான் சொல்றது ஒரு நாங்க இருக்கே தம்பி, பாத்துக்கிறோம். அவசரப்படாதீங்க. ஒண்ணாகாது அண்ணா, நாங்க பாத்துக்கிறோம் தம்பி. நீ போங்க தம்பி. அண்ணனை ஒண்ணும் ஆகாது தம்பி. டேய், சொன்னா கேளுங்கடா தம்பி. டேய், வாங்க தம்பி. எங்க வரேன்னு சொன்னா இன்னும் வரலையே. నేను చెప్పాను ఇవే ఇప్పుడు రిలీజ్ అన్నా ఇక్కడే ఉంటాడు. సరే నేను తర్వాత మాట్లాడతాను. భూపాలా భూపాలా ஏய் ஏய், கோமால இருக்கிறவனை எழுப்புனா எப்படிடா எழுத்துப்பா? நான் பேசுறது கேக்குதா பூபாலா? நம்ம சொல்ற பிரச்சனை இல்ல, மாட்டிக்க கூடாது. அவர் எல்லாம் இதுதான்டா பார்த்து சொல்றேன். வாங்க தம்பி, நம்ம போலாம். வாங்க என்னடா? தம்பி. தம்பி வாங்க தம்பி போலாம். உன்னை இந்த நிலமல படுக்க வச்ச சந்திரன் இன்னும் கொஞ்ச நேரத்துல சாவ போறான். நீயும் நானும் நேருக்கு நேரா கத்தி வீசினா பதிலுக்கு அவனும் கத்தி வீசி தப்பிச்சுக்கிறா. அவன் கூட இருக்கிற அவனாலே கத்தி வீசினா என்ன பண்ணுவா? அதான் அவன் ஆளைய வச்சு அவன் கதையை முடிக்க சொல்லிட்டேன். எனக்கு இந்த ஐடியா வரதுக்கு காரணம் நீதான்டா. தமிழும் ஒன்னாயிட்டீங்களாடா துரோகி. సార్ సార్, నేను పంజాగుట్ట పోలీస్ స్టేషన్ ఇక్కడికి ఒక రౌడీ గుంపు వచ్చి ஹலோ சார். உங்க பெர்மிஷனுக்காக தான் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ணனை எல்லா தொல்லுக்கும் யாரோ ஒருத்தன் போட்டியாவோ எதிரியாவோ இருப்பா. ஆனா ரவுடிஜத்துல மட்டும் அவன் கூடவே இருப்பா. கூட்டிட்டு போங்க.